இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுத்து இன்னொரு லேயர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு மட்டும் கலர் கொடுக்க போகிறோம். பென் டூல் எடுத்து ப்ளவுஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்க ஜாக்கெட்டையுமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபெதர் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் ஒரு 10 கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ப்ளவுஸுக்கு கலர் கொடுக்கலாம். மெஜந்தாவை ஃபுல்லாக ஏற்றிட்டு ப்ளூவை லைட்டாக ஏற்றிக்கலாம். நம்ம எப்போதும் போலயே ஃபில்டரில் டோபாஸ் 5 கொடுத்து, அதாவது நம்ம ப்ளவுஸை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் ஃபில்டர் வரும். அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் ஃபில்டர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. மறுபடியும் கண்ட்ரோல் பி கொடுத்து மெஜந்தா லைட்டாக ஏற்றிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செலக்டிவ் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கிரே கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரே கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கலருமே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மூவ் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு அந்த ஜாக்கெட் வந்து வைலட் கலர் வேணும். ஏன்னா அதுதான் அந்த சேரீயில் இருக்க ஒரிஜினல் கலர். ஸோ அந்த கலர் வர மாதிரி கிரே கலர் செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒவ்வொரு கலரை மூவ் பண்ணி பாருங்கள். எந்த கலர் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுதோ அது ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த ஐக்கான், அதாவது அந்த கண்ணை எடுத்து காட்டுறேன். நம்ம ப்ளவுஸ் கலர் ஓல்டு கலர் என்ன இருந்துச்சு, இப்போ நியூ கலர் என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த சேரீயில் அங்கங்கே ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் செலக்ட் பண்ணி கோல்டு கலர் கொடுத்துக்கலாம். அது செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன டூல் அப்படின்னா லாசா டூல். கீபோர்டில் எல்லுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லாசா டூல் எடுத்ததுக்கப்புறம் சாரீ ஃபுல்லாக இருக்கிற ஃப்ளவர் எல்லாத்தையுமே லாசா டூல் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபெதர் வந்துடும். அந்த ஃபெதரில் 10ன்னு கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் பி கொடுத்து ரெட்டையும் எல்லோவையும் அந்த கலர் மாறுற வரைக்கும் கொடுத்துக்கோங்க. லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. ரெட்டையும் எல்லோயுமே லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்ட்ரோல் எல் கொடுத்து லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஐக்கானை லைட்டாக ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த கலரை ஹைலைட்டாக கொடுக்கும். திரும்பவும் கண்ட்ரோல் பி கொடுத்து எல்லோ கலரும் ரெட் கலரும் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சாரியில் பார்டர் இருக்கு இல்லையா, கோல்டு கலர் பார்டர், அந்த பார்டருக்கு மட்டும் நம்ம இப்போ கலர் கொடுக்கலாம். பென் டூல் எடுத்து அந்த பார்டரை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் பி கொடுத்து திரும்பவும் ரெட்டும் எல்லோவும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் கண்ட்ரோல் எல் கொடுத்து அந்த 3 டாட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி கலர் மாறுது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து அந்த கோல்டு பார்டர் பக்கத்துலேயே கத்திரிப்பு கலரில் 2 லைன் இருக்கு இல்லையா, அந்த 2 லைனுமே பென் டூலால் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் கொடுத்துக்கோங்க. ஃபெதர் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் கண்ட்ரோல் பி கொடுத்துக்கோங்க. மெஜந்தாவும் ரெட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிக்கோங்க. இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செலக்டிவ் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் கிரே கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிரே கலர் இருக்கிற இடம் மட்டும் பிரைட்டாக வரும். மேலே இருக்க கலருமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகுதான்னு. இப்போ நம்ம ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ஃபில்டரில் டோபாஸ் 5 உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஃபில்டர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஜே கொடுத்து இன்னொரு லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவில் எல்லாமே கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு. அந்த சாரியில் ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் நம்ம பண்ணலை. ஸோ இப்போ பென் டூல் எடுத்து அந்த ப்ளூ கலரை மட்டும் கட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஆல்ட் என்டர் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் கொடுத்துக்கோங்க. ஃபெதர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ளூ கலரை மட்டும் கண்ட்ரோல் ஜே கொடுத்து தனி லேயராக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண முடியும். கண்ட்ரோல் ஜே போட்டதுக்கப்புறம் இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதுலேயே 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது பாத்துன்னு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் செலக்ட் ஆன இடம் மட்டும் வந்துடும். திருப்பி கண்ட்ரோல் ஆல்ட் என்டர் கொடுத்து திருப்பி அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பி கொடுத்து சியான் கலரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கலர் ஆப்ஷனுமே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த ப்ளூ கலர் ஹைலைட்டாக தெரியுதா அப்படிங்கிறத.
மறுபடியும் கண்ட்ரோல் பி கொடுத்து சியான் கலரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கண் ஐக்கானை மட்டும் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். அந்த சாரியில் இருக்க கலர் மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேவ் ஆகிருக்கு. அந்த கண் ஐக்கானை மட்டும் எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும். இப்போ அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 2 பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே அந்த ஃபோட்டோவை கொண்டு போய்க்கலாம். இப்போ கஸ்டமர் நமக்கு கேட்டிருக்க சைஸ் 20x16. ஸோ 20x16ன்னு சைஸ் கொடுத்து நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பேக்ரவுண்டில் இருக்க எல்லா லேயரையுமே இப்போ 20x16ங்கிற லேயருக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். நம்ம இப்போ எல்லா லேயருமே உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வச்சுருக்க சைஸில் கண்ட்ரோல் டீ கொடுத்து எல்லா லேயருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவையும் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். கண்ட்ரோல் டீ கொடுத்து ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி எரேஸ் டூல் எடுத்து கீழே மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேக்ரவுண்டு இருக்க அந்த ஒரு மாதிரி டிசைன், பூ மாதிரி டிசைன் இருக்கு இல்லையா, அதையுமே கண்ட்ரோல் டீ கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க விளக்கையும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஹெட்லைன் மாற்றிக்கலாம். இப்போ படத்திறப்பு நிகழ்வுன்னு இருக்குது. கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எங்களை வாழ வைக்கும் தெய்வம்னு கேட்டிருக்காங்க. இப்போ டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கோங்க. மேலே ஹெட்லைன் இருக்கு இல்லையா, அதாவது படத்திறப்பு நிகழ்வுன்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் கீழே கீமேன் இருக்கும், அதை ஆன் பண்ணி தமிழ் ஃபாண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இதில் கஸ்டமர் சொன்ன நேமை டைப் பண்ணிக்கலாம். அதாவது எங்களே வாழ வைக்கும் தெய்வம், அதை இப்போ டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே குடும்பத்தார்கள் இருக்கு இல்லையா, அதையுமே நேம் வேற மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த நேமுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது கிரேடியன்ட் கலர் அந்த லேயரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டூல் வந்துடும். அதில் கிரேடியன்ட் கலரில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செட் பண்ணிக்கோங்க. கிரேடியன்ட் கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் கலர் ஓவர்லேயே வேறு கலர் மாற்றிக்கலாம். ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டு ஒயிட் கலர் ஸ்டோக் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ புதுசாக ஒரு லேயர் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அந்த லேயர் எதுக்கு அப்படின்னா, அந்த நேமுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக கலர் எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். இல்லை நம்ம பார்டர் வச்சு நேம் அதுக்குள்ளே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு கண்ட்ரோல் டீ போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அந்த லேயருக்குமே ஸ்டோக்கும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த நேமுக்கு கலர் மாற்றிக்கலாம். கலர் ஓவர்லேயில் எல்லோ கலர் கொடுத்துக்கோங்க, ஸ்டோக்கில் பிளாக் கொடுத்துக்கோங்க. இப்போ நேமை கண்ட்ரோல் டீ போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேக்ரவுண்டுக்கு இப்போ இந்த நேம் வச்சுருக்கோம் இல்லையா, அது சென்டர் லைனில் இருக்குதாங்கிறத செக் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ மவுஸை கொண்டு போகிறோம் பாருங்கள், அந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதில் சென்டர் டாட் கொடுத்தீங்க அப்படின்னா அது சென்டர் லைன். பின்னாடி அந்த பூ மாதிரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி வச்சா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி ஃபுல்ஃபில்லாக எல்லாமே கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.